முடியாது. மனம் செய்து கொள்ளப் போகிறவள் நான். எனக்கு பிடிக்காத ஒருவனுக்கு என்னை கட்டி வைப்பதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது. நீ என்ன சொன்னாலும் என் காலிடம் கொடுக்காது. நாம் பார்த்து உன்ன ஒரு சோழங்கி பயலுக்கு கல்யாணம் செய்து வச்சாலும் நீ அவன் கூட தான் இருந்து வாழ்க்கை நடத்தணும். அப்பா, உடலைத்தான் சிறைப்படுத்த முடியும், உள்ளத்தை சிறைப்படுத்த முடியாது. கேட்டு கேட்டு புளிச்சு போன பேச்சு. நான் கேட்க தயாரா இல்ல. நீ போய் வேலையை பாரு. திருமணத்துக்குள்ள உன் மனசை மாத்திக்க. முடியாது. அத்தானை தவிர வேற யாரையும் மணக்க முடியாது. முடியாதா? பார்க்கலாம் பார்க்கலாம். நீயா? ஐயோ, பாத்துட்டியா? இனிமே முடியாது. என்ன முடியாது? என்ன சொல்ற நீ? தலைய வெளியே காட்ட முடியாது. நான் சாக வேண்டியதுதான். ஐயோ, நீ ஏன் சாகணும்? அப்படி உனக்கு என்ன கஷ்டம் வந்தது? கஷ்டமா? கடன் தொல்லை என்ன சாகு சாகுன்னு தள்ளுது. உன்னோட காதல் தொல்லை என்ன சாகாதே சாகாதேன்னு பிடிச்சு நிறுத்து. இந்த ரெண்டுக்கு மத்தியில் இந்த கயிறு மாதிரி நான் ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கேன். வள்ளி, ஆமா, உனக்கு எப்படி கடன் தொல்லை வந்தது? வா, இரு சொல்றேன். அதாவது எங்க தாத்தாவுக்கு ஒரு 50 ரூபாய் கடன் இருந்தது. அது எங்க அப்பா ஆயுசுல வட்டியோட 500 ரூபாயா ஆயிப்போச்சு. அந்த வட்டி இப்ப குட்டி போட்டு மொத்தம் 1000 வந்து நிக்குது. நான் சாகாம என்ன செய்யறது? அப்படியா? இதுக்காக நீ சாகவும் வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம். அப்படின்னா என்ன செத்து செத்து பிழைக்க சொல்றியா? அதுவும் தேவையில்லை. கரண்ட் இருக்கும்போது கைய வேகணும். கரண்ட் எங்க இருக்கு? சங்கிலிய நான் வாங்கிக்கிறதா? ஆமா, எனக்கு நீதானே பெருசு. இந்த தங்கம் பானா சம்பாதிச்சுக்கலாம். இந்த சிங்கம் பானா திரும்பி கிடைக்குமா? இந்த பள்ளி சங்கிலியை வித்தா நான் கடன் அடைக்கணும். ஆம்பளை பொம்பளைக்கு நகை செஞ்சு போடுறது உலக வழக்கம். இப்ப நான் பொம்பளை சம்பாத்தியத்துல. அழுகாத அழுகாத. நீ அழுதா எனக்கு அப்புறம் அழுக வரும். நமக்குள்ள இதெல்லாம் நினைக்காத. இந்த உன்னை பொண்ணால அபிஷேகம் செஞ்சு இந்த கண்ணால பாக்கணும்னு நான் எண்ணாத நேரம் இல்லை வள்ளி. பின்னால காலம் வரும். அப்ப தன்னால எல்லாம் நடக்கும். வாங்கறதுக்கு கை கூட நடுங்குது வள்ளி. சீக்கிரம் கடன் அடைச்சு. சரி, நீ போக. இத அம்மா உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க. சிவகாமியா? ஆமாங்க, உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்களா? நீங்க சரி, நீ போ. கடதாசியா? சார்தான். அண்ணா கடதாசி நான் பாக்கலாமா? என்ன மிரட்டுற? அதட்டுனால வந்த கடதாசி இல்ல ஆயிடுவேன். சும்மா போக மாட்டான். முதல்ல நீ படி, அப்புறமா எனக்கு படிச்சு காமி. முதல்ல நீ என்ன கையில இருக்கிற கடதாசி வாங்க கழுத்துல கை வைக்கிறேன். நீ உண்மையா தான் கடதாசி வந்திருக்கா? என்ன பண்ண நான் உங்ககிட்ட விளையாடுவானா? நான் அப்புறம் படிக்கிறேன். என்ன வேற ஏதாவது கடதாசி வந்திருக்கா? படிக்க போறியா? என்ன உளற நீ? ஏன் உளற? ஏன் நடக்குது? ஏன் என்ன என்னமோ சமாளிக்கிறேன்? என்ன
நமக்குள்ள போராட்டம் வேணா, ஒத்துக்கிறேன். நீ படி, நான் அப்புறமா வர்றேன். அத்தான், உங்கள் சிவகாமி எழுதுகிறேன். நம் உறவு தந்தைக்கு தெரிந்துவிட்டது. என்னை வேறொருவருக்கு மனம் முடிக்க ஏற்பாடுகள் நடக்கின்றன. உங்களுக்காக தோட்டத்தில் காத்திருப்பேன். சந்திக்க தவறினால் என் செவத்தை தான் காண்பீர்கள். உங்கள் சிவகாமி. எங்கே வரமாட்டீர்கள் என்று பயந்தே போய்விட்டோம். தூக்கமில்லை என்று சொன்னாலே துடிதுடித்து போவேனே. உயிருக்கு ஆபத்து என்று எழுதி பிறகு நான் வராமல் இருப்பேனா? சிவகாமி, வீண் காலதாமதம் கூடாது. இனி என்றும் நாம் பிரியாமல் இருக்க வேண்டும். அதற்கு உடனே ஏற்பாடு செய்யுங்கள். வானத்துக்குத்தான் நிலவு சொந்தம் என்று பட்டயமாய் எழுதி கட்ட வேண்டும். ஒளி நிறைந்த உலகத்துக்கு உரிமை சீட்டு தேவையில்லை. ஆனால் நாம் இருக்கும் உலகம் நன்றி கட்ட உலகம். அத்தான், உடனே நம் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். அவசரப்படாது சிவகாமி. இல்லையானால் என் பிணத்தை தான் நீங்கள் காண வேண்டியிருக்கும். சிவகாமி, உன் ஆசை நினைவுகளை நான் நிச்சயமாக அலட்சியப்படுத்த மாட்டேன். ஆனால் நான் எனது அன்னைக்கு அளித்திருக்கும் வாக்குறுதியை நினைத்தால் அது எனக்கும் தெரியும் அத்தான். ஆனால் நீங்கள் இந்த சபதத்தை நிறைவேற்றும் வரை நான் உயிரோடு இருக்க வேண்டும். சிவகாமி, எனக்கு மட்டும் நம் காதலில் அக்கறை இல்லை என்றா கருதுகிறாய்? அத்தான், பெண் தன் இதயத்தை ஒரு ஆணிடம் ஒப்படைத்து விட்டாள். அவளுக்கு இருக்கும் அக்கறை வேறு யாருக்கும் இருக்காது. துடிக்கும் என் உள்ளத்திற்கு ஒரு சொல் சரி என்று சொல்லுங்கள் அத்தான். கலங்காதே சிவகாமி. என் நல்வாழ்வில் அக்கறை செலுத்தும் என் தாயார் கட்டாயம் இதற்கு இணங்குவார். அவர்கள் அனுமதி பெற்று விரைவில் நம் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்கிறேன். சரி, நீங்கள் சீக்கிரம் புறப்படுங்க. அப்பா பார்த்து விட்டால். அப்பா எங்க இருக்கிறார்? தூணில் விருப்பான், துரும்பில் விருப்பாரா? வாயோக்கிய புயலை. அப்பா, அப்பா கூப்பிடாதபடி. டேய், நீங்க எங்கடா வந்த? ஏண்டா பேசாம இருக்கிற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒட்டக்கூத்தம் பேர மாதிரி கவிகளா கொட்டினியடா. இப்ப அந்த வாய் எங்க? வாய் மட்டும் இல்ல, கையும் இருக்கு. டேய், இப்ப நீ எங்க இருந்து பேசுறேங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோ. இனிமே நீ தப்பவே முடியாது. யாராவது நெருங்கினீங்கன்னா பிளவாக வேண்டியதுதான். என்ன கொல்ல வந்தா? நல்ல வேலையை நாய் குறைச்சது தப்பிச்சுக்கிட்டேன். முத்தையனா? ரத்தனம் பிள்ளை மாவனா? ஏன் தம்பி, தங்கமான மனுஷனாச்ச ரத்தனம் பிள்ளை. அவர் மகன் நீ இப்படி அநியாயமான காரியத்துக்கு துணியலாமா? ஐயா, நடந்தது நான் சொல்றேன். நீ என்ன சொல்ற? அப்படியா? நான் சொல்றேன். பயம் அவங்க பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உன் விளக்கம் இருக்கு. யாருக்கு கட்டிக்கிறா சொல்லு. கட்டிக்கிறா. நம்ம தம்பியா? ஆமாம்மா. எங்க முத்தையானுயா? வாங்கம்மா போலாம். நானும் எத்தனையோ கொலகார பசங்களை பார்த்திருக்கிறேன். இவனை போல கொலகாரன் இந்த உலகத்திலே கிடையாது. ஏண்டா கிடையாது? ஏன் கிடையாது? பஞ்சமா பாதகங்களுக்கெல்லாம் படைத்தலைவன் நீ இருக்கிறாயே, இன்னும் உன்னை விடவா ஒரு கொலைகாரன் இந்த உலகத்தில் தோன்ற வேண்டும்? மீனாட்சி, அடைக்காத வீட்டுக்கு வந்ததும் இல்லாம அனாவசியமா கூச்சல போடுற நீ. ஏன் முத்தையனை கட்டி வைத்திருக்கிறாய்? அவன் என்ன தீங்கு செய்தான் உனக்கு? என்ன செய்தானா? என்ன கொல்ல வந்தா பிடிச்சு கட்டி போட்டேன். முத்தையா, போகாதே. உண்மைதானா இது? இல்லையம்மா. ஏண்டா போய் சொல்ற? நான் கலைக்கு போயிடும். பொய் சொல்வதற்கே நாக்கு அழுகிவிடும் என்றிருந்தால் நீ இதுவரை செய்திருக்கும் அக்கிரமங்களுக்கு உன் உடம்பெல்லாம் கூனி குறுகி குஷ்டம் பிடித்து நாற்றம் எடுக்கும் நடைப்பிடமாக அல்லவா நீ ஆகி இருக்க வேண்டும். சதிவரி படைத்தவனே, ஏன் உனக்கு இன்னும் இந்த சண்டாள
குடும்பத்தின் கோபுரமாக இருந்த என் கணவரை கொன்று விட்டாய். இனி மீதம் இருக்கும் ஒரே மகனையும் ஏண்டா இப்படி கொடுமைப்படுத்துகிறாய்? பேராசை பிடித்தவனே, கொலைகாரன் என்ற பட்டம்